புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் வெறுமையற்று இருந்த பொழுது, வெறுமையாக இருந்த பொழுது ஆண்டவருடைய ஆவி தண்ணீர் மீது அசைவாடியது என்று நாம் தொடக்க நூலில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. மரம் செடி கொடிகள் உண்டாகுக என்றார், எல்லாம் உண்டாயின. நீர்த்திரள்கள் உண்டாகுக என்றார், உண்டாகின. இறுதியில மனிதர்களாகி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். களிமண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு அவருடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை மனிதனுக்குள் செலுத்துகின்றார். மனிதர்கள் நாம் ஒவ்வொருவருமே அவருடைய இறை இயல்பை, இறை சாயலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னவர், நமக்கு வாழ்வை தந்தவர், ஜீவனை கொடுத்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக பயணிக்கக்கூடிய கடவுள், நிரந்தரமானவர். இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே முழுமையாக நம்மை நாம் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 104 இறைவார்த்தை 30 இப்படியாக வாசிக்கிறோம். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்று சங்கீதக்காரன் எடுத்துரைக்கிறான். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் தன்னுடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாய் அனுப்பி கொண்டே இருக்கிறான். நம்மையும் இந்த மண்ணகத்தினுடைய முகத்தையும் தன்னுடைய உயிர் மூச்சினால் புதுப்பித்து கொடுக்கக்கூடிய கடவுளாக இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இயேசுவே ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மை துதிப்பதற்காக, உம்மை போற்றுவதற்காக, உம்மை புகழ்ந்து பாடுவதற்காக, எங்களை நீர் படைத்ததற்காக நன்றி. இந்த அண்ட சராசரங்களையும் எல்லா படைப்புகளும் உம்மை புகழ்கின்றன ஆண்டவரே. இதோ நாங்களும் இதோ இந்த வேளையில் எங்களுக்கு உன்னதமான வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டான வேலைகளில் நீர் எங்களை தாங்கி பிடிப்பதற்காக, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இதோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அப்பத்தின் வடிவில் எழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரே, ஆண்டவரே, ஜீவன் தந்தீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பலன் தந்தீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு இந்த ஆராதனை பாடல் வழியாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க,
தெரிந்த கொண்டீர் உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன். உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 8 இறைவனுடைய மாட்சியையும் மானினுடைய மேன்மையும் குறித்து நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இதோ உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொறுத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளேன், மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் என்று சொல்லி, எப்படி கடவுள் இந்த அகில உலகில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் விட நம் ஒவ்வொருவரையும் மேன்மையுள்ளவர்களாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் எங்கள் திருப்பாடல் 8 வாசிக்கிறோம். இப்படி மேன்மையுள்ள மக்களாக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். இந்த எல்லா படைப்புகளையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில பல நேரங்களில் நம்முடைய இயலாமையினால் சோர்ந்து போகின்ற பொழுது, தளர்ந்து போகின்ற பொழுது, பலனற்று கிடக்கின்ற பொழுது, இதோ ஆண்டவர் தன்னுடைய பலனை கொடுக்கிறார். உன் வலுவின்மையில் என் வல்லமையை காண்பாய் என்று சொல்லி, இதோ நம்முடைய வலுவின்மையில் நம்முடைய வல்லமையை காணக்கூடிய உன்னதரான ஆண்டவரை இதோ நாம் போற்றி புகழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில ஆண்டவரே, எனக்கு கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரே எனக்கு நல்ல சூழலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு இந்த ஆராதனை பாடல் வழியாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். கிருபை தந்தீர் உமை ஆராதிக்க, பலனை தந்தீர் உமை ஆராதிக்க, ஊழலை தந்தீர் உமை ஆராதிக்க, பலனை தந்தீர் உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உமை ஆராதிக்க, பலனை தந்தீர் உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர்,
உமை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிப்பதற்காக, உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகில் நீர் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் விரும்பியவற்றை ஆண்டவரே, இந்த உலகத்தை குறித்து எங்களை குறித்து பல்வேறு விதமான கனவுகளை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உம்முடைய நீட்சிகளாக, உம்முடைய சாட்சிகளாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இலக்கினை சரிவர செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வரங்களையும் அருள் கொடைகளையும் வல்ல செயல் செய்யக்கூடிய அந்த ஆற்றலையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. உம்முடைய ஊழிய பாதையில் நடந்து செல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான ஆவியானுடைய வழிகாட்டுதலை நீர் கொடுத்து வருகிறார் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் எங்களை நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி. வரங்களால், கனிகளால், கொடைகளால் நிரப்புவதற்காக நன்றி. தெய்வமே, எங்களோடு உடனிருந்து எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை நாம் ஒப்பு கொடுத்து வரங்களால், கனிகளால், கொடைகளால் நம்மை நிரப்புகிற ஆண்டவரை இதோ இந்த ஆராதனை பாடல் வழியாக அப்படியே ஒப்பு கொடுத்து ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி ஜீவனை கொடுத்த கடவுளை, வாழ்வு கொடுத்த கடவுளை, கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுத்த கடவுளை அப்படியே நாம் ஆராதிப்போமா, நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே. அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே. ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மள, தோசையும் சாம்பலுமாக இருந்த நம்மள, இதோ சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட நம்மள, இதோ கேவலமாக ஏளனமாக பார்க்கப்பட்ட நம்மை ஆண்டவர் தன்னுடைய பேரிரக்கத்தினால் மீட்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அடியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அடியே துதிங்க மக்களே. இயேசுவே, ஒன்றுமில்லாமல் இருந்ததற்காக என்னை, தூசியும் சாம்பலுமான என்னை ஆண்டவரே நீர் நிரம்ப உம்முடைய வல்லமையினால் நிரப்பியிருக்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தூயாவியானவரே. ஆண்டவரே இயேசுவே, இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை ஆண்டவரே. ஆனால் நீர் இந்த உலகில் நாங்கள் வாழ வேண்டும், இந்த உலகில் உம்மை நாங்கள் புகழ வேண்டும் என்று நீர் திட்டமிட்டிருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே எங்களை குறித்த வளமான திட்டங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவருக்கு அப்படி நன்றி செலுத்துங்க மக்களே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நாளும் இந்த உலகத்துல வாழணும் சொல்லி நினைச்சு பார்த்தது கிடையாது. ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பு என்று நம்ம விரும்பியது கிடையாது. ஆனால் கடவுள் இந்த உலகத்தில் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நல்ல தாய் தந்தையரை கொடுத்திருக்கிறாரு, நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வாழ்க்கை சூழலை கொடுத்திருக்கிறாரு, வளமான வாழ்வை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அடே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களே. நீங்கள் வேடிக்கைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், பராக்கில் இடம் கொடுக்க வேண்டாம். இயேசுவே ஆண்டவரே, இதோ என்னை படைத்ததற்காக நன்றி, எனக்கு ஜீவனை தந்ததற்காக நன்றி, உம்மை ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி, உம்மை என்னாலும் துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, என் அருள் உனக்கு போதும் என்றீரே. இதோ நாங்கள் சோர்வுற்று இருந்த பொழுது, தளர்ந்து போயிருக்கின்ற பொழுது, நம்பிக்கை இழந்து போன பொழுது எங்களுக்கு திட்டத்தை கொடுத்ததற்காக நன்றி, எங்களுக்கு பலனை கொடுத்ததற்காக நன்றி, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி, எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதற்காக நன்றி. ஆண்டவரே இயேசுவே, இதோ உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்றீரே. இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே, இந்த உலகத்தின் இருக்கிற எல்லா படைப்புகளையும் விட நீர் எங்களை மேன்மை மிக்கவர்களாக படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மேன்மை மிக்கவர்களாக படைத்து உம்மை இன்னும் அதிகமாக துதிக்கக்கூடிய பாக்கியத்தையும், எப்படி இன்றைய நாள் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இறைவனின் அதிமிக ஆட்சிமைக்காக என்று சொல்லி புனித இஞ்ஞாசியார் கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வாய்ப்புகளை எப்படி நிறைவேற்றினாரோ, அந்த இலக்குகளை சரிவர செய்தாரோ, அதே போல அன்பாண்டவரே, நீர் எங்களுக்கு வகுத்திருக்கக்கூடிய இலக்கினை திட்டங்களை சரியான விதத்தில் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஆற்றலையும் ஆண்டவரே, அந்த இலக்கினை நிறைவடைய தேவையான வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு நிரம்ப கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடே ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி என்று சொல்லி அடே எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே. எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி வரங்களை கொடுத்த கடவுளை, இதோ மீட்பை கொடுத்த கடவுளை, ஆசீர்வாதத்தை கொடுத்த கடவுளை, அவர் எந்நாளும்
போற்றக்கூடிய கடவுள், துதிப்பதற்காக படைத்த கடவுளை, என்றும் நிரந்தரமானவர், அவரை போற்றுவதற்காக புகழ்வதற்காக தாயின் கருவிலிருந்து நம்மை தேர்ந்து கொண்டவர், தாயின் கருவிலிருந்து நான் இதோ இந்நேரம் வரை நம்மளோடு என்றும் உடன் பயணிக்கக்கூடியவர், இதோ நம்ம மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அடி எல்லாரும் இரண்டு கரங்கள் மேல் இழுத்தபடி நன்றி செலுத்துவோம் மக்களே. அடி எல்லாரும் இரண்டு கரங்கள் மேல் இழுத்தபடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே ஆண்டவரே எங்களை குறித்த திட்டங்களை வகுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல தாய் தந்தையை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக நன்றி, உடன் பிறந்தவர்களை தந்ததற்காக நன்றி, நல்ல குருக்களை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல நாட்டு தலைவர்களை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா படைப்புகளை விட மேன்மை மிக்கவர்களாக எங்களை உண்டாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உருவிலும் சாயலிலும் எங்களை படைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய ஆவியை இணைப்பி இந்த மன்னகத்தின் முகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவி வல்லமையினால் புதுப்பித்துக் கொள்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே ஆண்டவர் உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி இனி வருகின்ற நாட்களிலும் இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் எங்களோடு உடன் இருக்கிற உம்முடைய மேலான பிரசனத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நன்றி செலுத்துங்க மக்களே. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்கள் நிரப்புவதற்காக நன்றி, எங்கள் வாழ்வாதாரத்தை நிரப்புவதற்காக நன்றி, நல்ல திருமண காரியங்கள் அமைத்துக் கொடுப்பதற்காக நன்றி, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி, நெருக்கடியின் மத்தியில் உம்மை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவதற்காக நன்றி, சோர்ந்து போன நேரங்களில் எங்களை திடப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துபவரே நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே நன்றி செலுத்துங்க மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஆராதனை அந்த பல்லவி மட்டும் சேர்ந்தபடியே பாடுவோமா, தாளம் இல்லாம. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றும் ஆராதிப்பேன். அப்படியே ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி இரண்டு கரங்களையும் மார்பில் வைத்துக் கொண்டு, என்றும் நிரந்தரமானவர், என்றும் போற்றுதற்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர், மகிமைக்கு காரணர், துதிக்கு பாத்திரர், துதியின் மத்தியில் வாசம் செய்கின்ற உன்னதரான கடவுள் இந்த ஆண்டவர்கிட்ட நம்மையே நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். ஜீவனை தந்தவர், வாழ்வை கொடுத்தவர், என் அருள் உனக்கு போதும் என்றவர், தொடர்ந்து தன்னுடைய அருள் வரத்தால் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவர். இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உடல் சிரசு முதல் பாதம் வரை, மனதின் காயங்கள், குற்ற உணர்வுகள், பயம், அச்சம், கலக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம்,
நோய்களை குறித்த பயம், ஒரு விதமான மன அழுத்தம், வாழ்வில் சந்திக்கிற போராட்டங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இதோ பெலன் கொடுக்கிறவர், தன் கிருபையினால் இரக்கத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டவர், ஒவ்வொரு நாளும் புதிதாய் தன்னுடைய இரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய கடவுள், இரு கரம் விரித்தவராக இதோ அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார், நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த இலக்கினை நாம் தவற விடுகின்ற பொழுது, நம்மை கண்ணோக்கி நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நான் உனக்கு அறிவிப்பு கட்டுவேன், நீர் செல்ல வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு ஆலோசனை கூறுவேன் என்று திருப்பாடல் 32 இறைவார்த்தை 8 வாசிக்கிறோம். நம்மை கண்ணோக்கி ஆலோசனை கூறுகிற உன்னதரான கடவுள் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறார். உடைய அச்சம், பயம், கலக்கம், எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாவற்றையும் அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இது உன்னதமான நாளில் நீர் எங்களை படைத்ததற்காக, ஆண்டவரே நீர் எங்களை இந்த உலகில் வாழ செய்வதற்காக, ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் தெய்வமே, நாங்கள் ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறைவார்த்தை 16 இப்படியாக வாசிக்கிறோம். மனிதன் விரும்புவதால் உழைப்பதால் அல்ல, மாறாக கடவுள் இரக்கம் காட்டுவதனாலேயே எல்லாம் ஆகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய சொந்த அறிவை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, சொந்த திறமைகளை, ஆற்றல்களை, ஆள்பலத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, அது எங்களுக்கு நிறைவை கொடுப்பதில்லை அப்பா, முழு நிறைவை எங்களுக்கு கொடுப்பதில்லை, விரக்தியை கொண்டு வருகிறது, மன நிம்மதியை எங்கள் ஆண்டவரே சீர்குலைக்கிறது. தகப்பனே, குற்ற உணர்வுகளோடு வாழக்கூடிய ஒரு மனநிலை ஆண்டவரே, அச்சம், கலக்கம், பயம் அப்படியே எங்களை இருள் கவ்வி கொள்ளுகிறது. ஆண்டவரே, இந்த எங்களுக்கு இப்படிப்பட்ட மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் அயராது ஆண்டவரை அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நம்பிக்கையோடும் இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ மன்னகத்துல உம்முடைய உயிர் மூச்சை நீர் ஊத மன்னகம் ஆண்டவரே புதுப்பிக்க பெறுகிறது. ஆண்டவரே, இதோ எங்களுடைய இதயத்தை நீர் புதுப்பித்தருளும். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அச்சங்களும் மாறுவதாக, பயம் விலகுவதாக, கலக்கங்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா இயேசுவே, ஆண்டவரே, ஏதோ தற்பெருமை, மேட்டிமைத்தனம், அடுத்தவர் என்னை புகழ வேண்டும், அடுத்தவர் என்னை பெருமையாக பாராட்ட வேண்டும் என்கிற அந்த மேட்டுமைத்தனங்கள் எங்களுக்குள்ளாய் இருக்கிறது. ஆண்டவரே, உலக பெருமை, வீண் பெருமை எல்லாம் எங்களுக்குள்ளாய் இருக்கிறது. ஆண்டவரே, அடுத்தவர் எங்களை குறித்து பெருமையாக பேசவில்லை என்றால், எங்களை குறித்து நல்லதாக பேசவில்லை என்றால் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் மனச்சோர்வு வருகிறது. ஆண்டவரே, மனிதர்களை நாங்கள் திருப்திப்படுத்த பார்க்கிறோம். அப்பா தெய்வமே, இதோ நீர் எப்படி தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மனிதர்களோடு நீ சமரசம் செய்து கொள்ளவில்லையோ, அதே போல் அன்பு ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களோடு சமரசம் செய்து கொள்ளாமல் ஆண்டவரே உம்மை நாங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, உம்மில் நாங்கள் திருப்தி அடைந்த பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை, ஆசிரை, நல்ல சூழலை எங்களுக்கு கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஞானத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே தெய்வமே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலனற்று கடந்த பொழுது ஆண்டவர் உம்முடைய பலனை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ எதிர்மறை எண்ணங்கள், ஆண்டவரே பிறர் பேசிய வார்த்தைகள், தவறாக எங்களை குறித்து பேசிய வார்த்தைகள், அவதூறுகள், தெய்வமே எங்களுடைய இதயத்துல ஆழத்துல ஒரு விதமான காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்குள்ளா எதிர்மறையான உணர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆவின் வல்லமை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ளாய் இருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எதிர்மறை எண்ணத்தினால் நாங்கள் சூழப்பட்டு இருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இது சாத்தானுடைய ஒரு கை வேலைப்பாடாக இருக்கிறது. ஆண்டவரே,
எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதயத்தின் காயத்தை ஆற்றக்கூடிய கடவுள் நீர் மாத்திரம் ஆண்டவரே. இதயத்தின் வழிகளை எல்லாம், இதயத்தின் உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் முகம் பல நேரங்களில் சோர்வடைந்து காணப்படுகிறது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆண்டவரே, மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான மன போராட்டங்களில் இருந்து, மன சோர்விலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, ஏதோ புது செயல் ஒன்றை நான் செய்ய போகிறேன், கடந்த காலத்தில் நிகழ்ந்ததை மறந்துவிடு. இதோ பாலிநிலத்தில் அங்கு பாலிநிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகள் தோன்றவில்லையா என்று சொல்லி நாங்கள் எசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அதிலும் குறிப்பாக எதிர்மறையான நிகழ்வுகள் எங்கள் உள்ளத்தில் அப்படியே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. குற்ற உணர்வு, பயம், ஐயோ எங்களுடைய வாழ்வு முடிந்து விடுமோ என்கிற ஒரு விதமான அச்சம், கலக்கம் ஆண்டவரே. அடுத்தவருக்கு எதிராக இழைத்த எல்லா குற்றங்களும் அப்படியே எங்களுடைய மனக்கண் முன்பாக அப்படியே வந்து வந்து செல்கிறது ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் நிம்மதி இல்லை ஆண்டவரே. ஒப்புற அடையாளத்தில் பங்கெடுத்து என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டாலும், நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்தாலும் ஆண்டவரே, பல நேரங்களில் அது எங்களுடைய ஆள் மனதிலிருந்து இன்னும் அது நீங்கவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு இந்த அச்சத்திலிருந்து, குற்ற உணர்விலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீரே கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு மன்றாட்டுகளோடு உம்முடைய திருப்பிரசனத்தை நாடி வந்து இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய உள்ளத்து விருப்பங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை அவர்களுடைய துன்பங்களில் இருந்து தப்பிவித்து பெருமைப்படுத்துகிற உம்முடைய மேலான உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து தங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமைகளை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நிரம்ப தந்திரளும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வை நீர் புடமிடுகிறீர் ஆண்டவரே. எப்படி கொல்லன் ஆண்டவரே தங்கத்தை புடமிடுகிறானோ, அதே போல ஆண்டவரே துன்பம் என்கிற தீச்சூளையில் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய வாழ்வையும் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. இந்த சோதனையின் காலத்தில் நாங்கள் வீழ்ந்து விடாமல், சோதனையிலே ஆண்டவரே படுத்த படுக்கையாகி விடாமல், அந்த சோதனைகளை எதிர்த்து நடக்கக்கூடிய எழுந்து நடக்கக்கூடிய வல்லமை, ஆற்றலை எங்களுக்குள்ளாய் தாரும் ஆண்டவரே. தெய்வமே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, சிரசிலிருந்து வழிந்துடைய ரத்தம் எங்கள் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. உடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் வைத்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ எங்களுடைய உழைப்பு எங்களுடைய குடும்பத்தில் தங்குவதில்லை ஆண்டவரே. உழைப்பு விரயமாகிறது, பணம் எங்களுடைய செல்வம் எங்கள் வீட்டில் தங்குவதில்லை ஆண்டவரே. தெய்வமே, செல்வம் எங்களுடைய வீட்டிற்குள்ளாய் தங்கும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்பும்படியாய் வானகத்தின் பலகரிகளை திறந்து இரட்டிப்பான நன்மைகளால் உடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளபடியாய், எப்படி சாரிபாத்து கைம்பனுடைய களஞ்சியம் ஆண்டவரே குறையவில்லையோ, மாவும் எண்ணெயும் தீர்ந்து போகவில்லையோ, அதே போல ஆண்டவரே எங்களுடைய களஞ்சியங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்களை நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய வான தூதர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமலமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார், அவர் வலப்பக்கம் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார் என்ற வார்த்தைக்கு நாங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நிழலாக வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நிழலில் நாங்கள் எல்லா விதமான பாரங்களிலிருந்து விடுதலை பெறுவோமாக ஆண்டவரே. எல்லா விதமான முன்னோர்களுடைய சாபங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவோமாக. உம்முடைய நிழல் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நிழல் எங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. நற்சிந்தனைகளை எங்களுக்குள்ளாய் கொடுக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அதிமிக மாட்சிமைக்காக உழைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. எம்மை வாழ வைப்பவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே,
படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் புனித அகஸ்தினாருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். ஆயரும் மறை வல்லுநருமான இவர் 4ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்து தனது வாழ்வு முழுவதும் கிறிஸ்துவை பற்றிய தியானத்தில் ஒப்பு கொடுத்தவர். தனது வாழ்வின் தொடக்க காலத்தில் இவர் பாவியான ஒரு வாழ்வு வாழ்ந்தார். ஆனால் இவரது தாய் புனித மோனிகா அவருடைய நினைவை நாம் நேற்று கொண்டாடினோம். அவருடைய இடைவிடாத ஜபத்தினாலும் பரிந்துரையினாலும் மனமாற்றம் பெற்று அவர் நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து பின்னாளிலே ஆயராகவும் மறை வல்லுநராகவும் திகழ்ந்து கிறிஸ்துவனுடைய மணிமுடியில் அழகிய வைரக்கல்லாக அவர் திகழ்கின்றார். எனவே இந்த புனிதரை போல நாமும் கிறிஸ்துக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழும் அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அதோடு மட்டுமல்லாமல் அண்மையிலே உலகெங்கும் இயற்கை பேரிடர்கள் நிகழ்வதை நாம் பார்க்கின்றோம். நேபாளத்திலே அண்மையிலே மிகப்பெரிய ஒரு அணையானது உடைந்ததால் எண்ணற்ற மக்கள் அதில் இறந்து போனதை நாம் அறிந்துள்ளோம். இந்த மக்களுடைய ஆண்மலை பாற்றிற்காகவும் இவர்களைப் போல இன்னும் போர்களினாலும் மற்ற மனிதர்களால் உண்டாக்கும் இடர்களாலும் பேரிடர்களாலும் இயற்கை பேரிடர்களாலும் அழிந்து வரும் இயற்கையும் மனிதரை நினைத்து பார்த்து ஆண்டவர் தாமே இந்த உலகிற்கு அமைதியையும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டி இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தினுக்கு நீரளித்த உளப்பாங்கை உமது திருவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதே உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தி அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்த நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தல் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலகம் ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தில் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென கேட்டார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகின்றனர். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்துவ கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33 பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலக நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலக நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலக நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலக நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலக நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலக நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலக நிறைந்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 25 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதியுடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், ஏதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, முதல் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்த நற்செய்தியை அறிவித்தலாகாது. சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லுகின்றார். இந்த வாக்கியங்களை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, வாழ்விலே பல மனிதர்கள் மோசமான, தீமையான, ஒழுங்கற்ற, அயோக்கியத்தனமான ஒரு வாழ்வை தான் வாழ்கின்றார்கள். உளவியலும் இன்றைய அறிவியலும் இத்தகைய தீமையான, ஒழுங்கற்ற வாழ்வை வாழுகின்ற மனிதர்கள் இறுதி வரை ஒழுங்கற்றவர்களாகவே தான் இறப்பார்கள் என்று அறுதியிட்டு சொல்கின்றன. ஆனால் கடவுளின் ஞானத்தை பொறுத்தவரை எவன் ஒருவன் தனது தீமையான வாழ்வை உணர்ந்து கடவுளின் அருளை தேடி கண்டடைகின்றானோ, அந்த கணம் முதல் அவனது வாழ்வானது மாற்றம் பெறுகின்றது. ஒரு யூ-டர்ன், ஒரு முற்றிலுமான ஒரு புதிய பாதையில் அவன் பயணிக்க ஆரம்பிக்கின்றான். இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடும் புனித அகஸ்தினார்.
அவருடைய வாழ்க்கையில் நாம் அறிகின்றோம். அவர் கிறிஸ்தவராக மாறுவதற்கு வாழ்வதற்கு முன்பாக பல்வேறு தீமையான பாவமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தாய் மோனிகா சிந்திய கண்ணீர் துளி ஆண்டவரை அடைகின்றது. இவரும் மனமாற்றம் பெற்று கடவுளுடைய அருளை கண்டடைந்து பின்னாளில் கிறிஸ்தவராகின்றார், ஆயராகின்றார். கிறிஸ்தவ மறைக்காக மாபெரும் நூல்களை எழுதிய மறை வல்லுனராக அவர் திகழ்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு நீங்கள் விழிப்பாயிருங்கள் என்று சொல்கின்றார். இதை குறித்து ஒரு கதை ஒன்றை, நிகழ்வு ஒன்றை நான் வாசித்தேன். அதிலே கடற்கரை ஓரமாய் அடிக்கடி இயற்கை பேரிடர்களும் பெருங்காற்றும் சூறைக்காற்றும் புயல் ஏற்படுகின்ற ஒரு கிராமத்தில் ஒரு முதலாளி பண்ணை வைத்திருக்கின்றார். தன்னுடைய பண்ணையை பாதுகாக்க தேவையான வேலையாள்களை அவர் விளம்பரப்படுத்தி அங்கே தேடுகின்றார். ஒருவர் மற்றவராக வருகின்றார்கள். பலரும் அவர் நேர்காணல் செய்கின்றார். ஆனால் அவர்கள் சொல்கின்ற பதில், புயல் வந்தால், பெருங்காற்றடித்தால் நீ பண்ணையை எவ்வாறு காப்பாற்றுவாய் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். இந்த நேர்காணலுக்கு வந்தவர்கள் சொன்ன பதில் அவருக்கு விருப்பமானதாக இல்லை. ஒருவர் சொல்கின்றார், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்கின்றார். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் என்ன சொல்கின்றான், நான் புயல் வரும் நேரத்திலே, இந்த பெருங்காற்று சூறைக்காற்று வரும் நேரத்திலே நன்றாக படுத்து உறங்குவேன் என்று சொல்கின்றான். இவனுடைய பதிலும் அவருக்கு திருப்திகரமாக இல்லை. ஆனால் இவன் சொன்ன பதில் வித்தியாசமாக இருந்தது. புயல் வர நேரத்தில் ஒருவர் உறங்குவதில்லை, ஆனால் இவன் உறங்குவேன் என்று சொல்கின்றானே, சரி இவனை வேலைக்கு நியமிப்போம் என்று அவனை நியமிக்கின்றார். அதே போல நாட்கள் நகர்கின்றன. அவன் பண்ணையிலே அமர்த்தப்படுகின்றான். அங்கே ஆடுகள், மாடுகள், களஞ்சியங்கள் என்று பல்வேறு பொருள்களை அவன் பாதுகாக்க வேண்டிய, நிர்மாணிக்க வேண்டிய பொறுப்பு அவனிடம் இருக்கின்றது. அவன் எதிர்பார்த்தவாறே ஒரு நாள் புயலும் வருகின்றது. அந்த முதலாளி இப்பொழுது இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நள்ளிரவிலே புயல் வந்த அந்த நேரத்திலே பண்ணைக்கு வந்து பார்வையிடுகின்றார். அவன் சொன்னது போலவே அவன் உறங்கி கொண்டிருக்கின்றான். விடிகாலையிலே சேதத்தை கணக்கிடலாம் என்று சொல்லி வந்த அவருக்கு அதிர்ச்சியானது, வியப்பானது காத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எந்த பொருளும் சேதமடையவில்லை, எந்த கால்நடையும் அங்கே வீணாகவில்லை, அழிந்து போகவில்லை. எல்லாமே காப்பாற்றப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கின்றன. அவரிடம் எப்படி இதை செய்தாய் என்று கேட்டபொழுது அவன் சொல்கின்றான், புயலானது என்றைக்காவது ஒரு நாள் தான் வரும், ஆனால் ஒவ்வொரு நாளுமே செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்துவிட்டு தான் உறங்கச் செல்வேன் என்று அவன் சொன்னதை பார்த்து அவனை பாராட்டி அவனுக்கு பதவி உயர்வு தருகின்றார். இன்னும் அன்பிற்கினியவர்களே, நற்செய்தி வாசகத்திலும் முன்மதியுடையோரை பற்றியும் அறிவிலிகளை பற்றியும் நான் கேட்டோம். ஆண்டவர் இயேசு இந்த முன்மதியுடையோர்களாக இருந்து ஆண்டோருக்காக நாம் விழிப்பாய் காத்திருப்பவர்களாக, அவருடைய சொற்களுக்காக இயங்குபவர்களாக வாழ நமக்கு அழைப்பு எடுக்கின்றார். எனவே அவரது அழைப்பை ஏற்று நாம் விழிப்பாய் இருந்து அவரோடு இணைந்து மெய் ஞானத்தோடு வாழும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சகோதர நோக்குடனே பொது யுகம் காண்போம் அகத்தினிலே. சமத்துவ சகோதர நோக்குடனே பொது யுகம் காண்போம் அகத்தினிலே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும்
பிறர் அன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. எவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உகந்தவராயிருந்தோர், இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறும் புனித அகஸ்தினார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், விபத்துகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் ஏதோ இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு அமைதியை பயந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
கால்வழிக்கு அருமருந்து ஆகிற அருள் புரியும். அது கட்டளைகள் கருத்துண்டு இருக்கச் செய்தரும் எங்களை மீட்டு ஒருபோதும் பிரியவிடாது. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்குள்ளே வாழ்வழிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித அகஸ்தினாரை போல மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவில் புது வாழ்வு வாழ்பவர்களாக சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. அவர் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.